கையறு நிலையில் நீங்கள் கடன் வயப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்விடத்தில் மனமாற நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் துஆ செய்யும் போது, திக்ரு செய்யும் போது படைத்தவன் உங்கள் மீது இரக்கப்பட்டு அதற்குண்டான வழிவாசலை இன்ஷா அல்லாஹ் திறந்து விடுகிறார். அப்படி வழிவாசலை திறக்க செய்யக்கூடிய அல்லாஹ்வின் அருளை, அவன் ரப்பின் கதவுகளை தட்டச் செய்யக்கூடிய அல்லாஹ்வின் அருள்வாசலை, அவனுடைய கதவை திறக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாவிதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துன்பத்தின் விரக்தியில் உச்சியில் இருந்தாலும், கவலைகள் கட்டுக்கடங்காமல் வாழ்க்கையை மையம் கொண்டாலும், எந்த ஒரு மோமினும் நெருங்கக்கூடாத, யோசிக்கக்கூட கூடாத ஒரு பாவம் தான் தற்கொலை என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்கொலை செய்பவனை மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அவன் ரசூலும் தடுத்த பாவங்களில் தற்கொலை மிக முக்கியமான ஒன்று. எவ்வளவுதான் துன்பத்தை, எவ்வளவுதான் கவலையை ஒரு மூமின் அடைய பெற்றாலும், அல்லாஹ்விடத்தில் கேட்டு அந்த கவலைக்கான தீர்வை எப்படியாவது பெற்றுவிடலாமே ஒழிய, மரணம் சம்பந்தப்பட்ட அந்த நினைவுகளை நெஞ்சத்தில் கொண்டு வருவது ஒரு மூமினுக்கு பண்பாக ஆக முடியாது. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உயர்மட்ட கவலைகள் வேதனைகளுக்கு ஆளானாலும் மரணத்தை வேண்டி விரும்பி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது, துவாவே செய்யக்கூடாதுன்னும் போது தற்கொலை செய்வதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியான பாவம், அளவுக்கு மீறிய துரோகம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஆனால் சமீப காலமாக பொருளாதாரத்தில் மிகவும் நெருக்கடியான மக்கள், குறிப்பாக கடனால் மிக அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களில், அதிலும் குறிப்பாக நம்முடைய மக்கள், இஸ்லாமிய மக்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் 2 விதமான குரூர தற்கொலைகளை இந்த சமூகம் கண்டது. ஒரு தற்கொலை கேரளாவை சார்ந்தவர் என்று நினைக்கிறேன். குடும்பத்தை காரில் வைத்தவாறு பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்தது மட்டுமல்லாமல் தானும் தற்கொலை செய்து கொண்டார். அந்த சுவடு மாறுவதற்குள் இப்போது சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மணிமங்கலம், இந்த மணிமங்கலம் என்ற அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஃபௌசியா, சென்ற வருடம் பொருளாதார நெருக்கடியால் கடன் வயப்பட்ட அவருடைய கணவர் கடன்காரர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல், கடன் தந்தவர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். குடும்பம் தவிக்கிறது. 2 குழந்தைகளை வைத்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஃபௌசியா, அன்றாட தேவைகளையே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வரும்போது கடனை, தன் கணவன் பட்ட கடனை அடைப்பது அப்படின்றது அவருக்கு சாத்தியமற்ற ஒன்றாக ஆகிவிட்டது. ஆனாலும் இரக்கமற்ற பாவிகள் அவரை விடவில்லை. தொடர்ந்து அவரை அச்சுறுத்தி மனரீதியான காயங்களை ஏற்படுத்தி, மனரீதியான டார்ச்சர்ஸை ஏற்படுத்தி, தொடர்ந்த அந்த தொல்லையின் காரணமாக ஃபௌசியா ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறார். உலகத்தில் வாழ்ந்தாதானே என்னிடத்தில் நீ கேட்பாய், உலகத்தை விட்டு நான் பிரிகிறேன், நான் பிரிந்து என் குழந்தைகள் அனாதையாக இருக்க விரும்பவில்லை, அதனால் அந்த பிள்ளைகளையும் சேர்த்தார் போல நான் அழித்து விடுகிறேன் அப்படின்ற அந்த ஒரு பயங்கரமான எண்ணத்தை நெஞ்சில் வரித்து, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான தின்பண்டங்களை எல்லாம் அன்றைய தினம் வாங்கி கொடுக்கிறார். வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக விளையாட வைக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இதுதான் நம்முடைய கடைசி மகிழ்ச்சி என்று. தொடர்ந்து என்ன செய்கிறார், அந்த பிள்ளைகளை வயல்காட்டில் அழைத்து செல்கிறார். இந்த வயல்காட்டில் இருக்கக்கூடிய பெரும் கிணறு, அந்த பெரும் கிணறில் 4 5 வயது நிரம்ப பெற்ற ஆண் குழந்தை, பெண் குழந்தை, 2 குழந்தையையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மனதை கல்லாக்கி கொண்டு தூக்கி எரிகிறார். எரிந்த ஸ்பாட்டில் தலை, கை, கால் அனைத்திலும் பயங்கரமான அடிபட்டு அப்பிள்ளைகள் மரணத்தை தழுவுகின்றன. கொஞ்ச நேரத்தில் விரக்தியாக இருந்த அந்த ஃபௌசியா இது அனைத்தையும் லெட்டரில் எழுதிட்டு, இந்த சாவுக்கு கடனே காரணம், தொடர்ந்து அவர்களுடைய டார்ச்சர் தொந்தரவின் காரணமாக என்னால் மானத்தோடு வாழ முடியவில்லை, என் கணவர் இறந்த பிறகு என் குடும்பத்தை என்னால் சரியாக கொண்டு செல்ல முடியவில்லை, தவிர இந்த கடனுடைய பிரச்சனையும் ஒரு பக்கம் என்னை வாட்டி வதைத்தபடியால் தொடர்ந்த வேதனைகள், தொடர்ந்த பொருளாதார நெருக்கடிகள்,
என்னை வாழ தகுதியற்றவளாக ஆக்கிவிட்டது. அதனால் நான் இறந்த பிறகு என் பிள்ளைகள் அனாதையாகி விடக்கூடாது என்பதற்காக என் பிள்ளைகளுக்கும் அதே முடிவை தருகிறேன் என்று ஆறா துயரத்தில் படிந்த வேதனை வார்த்தைகளை அந்த லெட்டரில் எழுதி அந்த அம்மா இறந்து போயிருக்கிறாங்க. கடுமையான குற்றம், கடுமையான பாவம். விமர்சிப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. அல்லாவும் அவன் ரசூலும் உண்மையிலேயே இந்த பாவத்தை கடுமையாக எச்சரிக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்களை இந்த மரணத்தை நோக்கி உந்தச் செய்தது எது? மரணத்தின் குரூரத்தை நோக்கி அவர்களை விரட்டியது எது? அந்த பகுதியில் வாழக்கூடிய செல்வந்தர்களின் மந்த நிலை, அந்த பகுதியில் வாழக்கூடிய ஏழைகளை பற்றி உள்ள கொஞ்சம் கூட அக்கறையற்ற அந்த பகுதி வாழ் செல்வந்தர்களுடைய அந்த அசட்டை நிலை. இத்தனை உம்ராக்கு போயிருக்கிறேன், அத்தனை உம்ராக்கு போயிருக்கிறேன், இத்தனை ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறேன், அத்தனை ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறேன், உன்னை யாரும் வேண்டான்னு சொல்லலை. இத்தனை பேரை வாழ வச்சிருக்கிறேன், அத்தனை பேரை வாழ வச்சிருக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் இவ்வளவு கொடுத்துருக்கிறேன்ட்டு அல்லாவிடத்தில் இந்த பட்டியலை ஒப்படைப்பதற்கு நம்மில் சில பேருக்கு ஏன் மனமில்லாமல் போய்விட்டது சகோதரர்களே? எல்லாரும் பிச்சை எடுக்கிறவங்களா? ஏழையாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீட்டு வாசல்ல வந்து பிச்சை எடுக்கக்கூடியவங்களா? இல்லை. நாம் இந்த மக்களை கண்டறிந்து அவர்களுக்குண்டான உதவிகளை நாமே செய்யும் போது எவ்வளவு படைத்தவனுடைய உள்ளம் சந்தோஷம் பெறும் சகோதரர்களே. கடன் என்பது கொடூரமான ஒன்று அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடிய ஒன்று அல்லவா? அந்த கடன் என்பது வாழ்க்கையில் வரவே கூடாது. அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டும். அனாவசியத்திற்கு கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. கையறு நிலையில் நீங்கள் கடன் வயப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்விடத்தில் மனமாற நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் துஆ செய்யும் போது, திக்ரு செய்யும் போது படைத்தவன் உங்கள் மீது இரக்கப்பட்டு அதற்குண்டான வழிவாசலை இன்ஷா அல்லாஹ் திறந்து விடுகிறான். அப்படி வழிவாசலை திறக்க செய்யக்கூடிய அல்லாவின் அருளை, அவன் ரப்பின் கதவுகளை தட்டச் செய்யக்கூடிய அல்லாவின் அருள் வாசலை, அவனுடைய கதவை திறக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாவிதான் முன்பின் ஸலவாத்தை ஓதிக்கொண்டு இந்த ஒசிஃபாக்களை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். முதலில் யா வஹாப், யா வஹாப், யா வஹாப், யா வஹாப், யா வஹாப், யா வஹாப். அருளாளனே, அன்பாளனே, அன்பளிப்பு செய்பவனே, எனக்கு பொருளாதாரத்தை அன்பளிப்பு செய். என் மானத்தை காக்கக்கூடிய பொருளாதாரத்தை தந்துவிடு. என்னை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய கெட்ட எண்ணங்களை அழிக்க எனக்கு பொருளாதாரத்தை, செல்வ நிலையை தந்துவிடு என்று மனதால் அல்லாவிடத்தில் தொடர்ந்த இந்த திக்ர் ஒரு பெரும் பிரயோஜனத்தை தரும் சகோதரர்களே. யா வஹாப், யா வஹாப் என்று 1000 முறை சொல்லிக்கொண்டு கடைசில 1000வது முறை நீங்கள் சொல்லும்போது யா வஹாப் ஹப்லனா, யா வஹாப் ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, யா வஹாப் ஹப்லனா, யா வஹாப் ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, யா வஹாப் ஹப்லனா, யா வஹாப் ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. யா வஹாப் ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, யா வஹாப் ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா அப்படின்னு சொல்லி கண்கள் அப்படியே கதறி கதறி அழுங்க. நீங்க செய்யக்கூடிய அந்த கதறல் படைத்தவனின் அருள்வாசலை தட்டட்டும். உங்கள் வேதனைகள் அந்த படைத்தவனின் உள்ளத்தை உருக்கட்டும். உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ நல்ல மக்கள், சீதேவிகள், செல்வந்தர்கள், அவர்களுடைய உள்ளத்தை படைத்தவன் உருக்கி உங்களின் பக்கம் அவர்களை உதவி செய்ய அழைத்து வரட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.